வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்தை எங்களுடைய இணைய நாணயத்தில் வரவேற்கிறேன். இந்த வாரத்தை தொடங்கினோம். ஏறக்குறைய வாரத்தினுடைய கடைசி நாளில் இந்த நாம் இருக்கிறோம். நாட்கள் வேகமானதாய் இந்த ஓடிக்கொண்டிருக்கிறது. சரியா இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த வேகமானதாய் முன்பை விட இந்த இன்னும் வெகு சீக்கிரத்திலே நிறைவடைகிறதை நாம் இந்த பார்க்கிறோம். ஆனா எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கை இப்படியானதை இந்த பார்க்கிறீங்க? வருஷங்கள், நாட்கள் வேகமானதாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கை தொடங்கின அதே இடத்துல இன்னும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். 2024 நாம் புது வருடத்தை தொடங்கினோம். சரியா? நீங்க பல திட்டங்களை வைத்தீர்கள், பல கனவுகளை வைத்தீர்கள், பலவிதமான யோசனைகளை, பலவிதமான விருப்பங்களை வைத்திருந்தீர்கள். ஏறக்குறைய 9 மாதங்கள் முடிந்து விட்டது. 10ஆம் மாதத்திலே நாம் இருக்கிறோம். 10ஆம் மாதத்தினுடைய முதல் வாரத்தை நாம் முடிக்க போகிறோம். மக்களே, நீங்க இந்த 2024 முதல் நாளிலே அல்லது இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே என்ன திட்டமானது இடத்தில் யோசித்தீர்களோ அல்லது எந்த திட்டமானது வைத்தீர்களோ, நீங்கள் அந்த திட்டத்திலே உங்களுடைய வழிகளை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்களா? நீங்க பெற வேண்டிய பதில்களை பெற்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கைப்பற்றினவராய் இருக்கிறீர்களா? இல்லை. அதுதான் உங்களுடைய பதிலாக இந்த இருந்தால் யோசிங்க. ஏன் இல்லை? தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்பலன்றது பிரச்சனையா? தேவன் அவருடைய வழியை உங்களுக்கு இந்த காண்பிக்கலன்றது பிரச்சனையா? இல்ல. என தேவன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்கிறவர்களாய், அவருடைய விருப்பத்தை, அவருடைய வழிகளை கீழ்ப்படுகிறவராய் யாரெல்லாம் இடத்தில் இருக்கிறார்களோ தேவன் அவர்களை இந்த நடத்துகிறார். தேவன் அவர் வாழ்க்கையை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். மக்களே, சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய், கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை இந்த உடைக்கும்படியாய், சிறைப்பட்டவர்களை இந்த சுதந்திரமாக்கும்படியாய் தேவன் அவருடைய கைகளினாலே அவருடைய விருப்பத்தையும் அவருடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு மாறாத அதி அற்புதமான காரியத்தை செய்கிறார். மக்களே, தேவன் செய்கிறார். ஆனா அது உங்க வாழ்க்கையில் நடக்கலன்னா நின்று யோசியுங்கள். ஏன் நான் நின்று சொல்லும் பொழுது எழுந்து நிற்கிறது குறித்து நான் பேசல. உங்க வாழ்க்கை நிறுத்துங்க. என்ன நடந்துட்டு இருக்கேன் வாழ்க்கையில? நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் சொல்றேன், ஆனா என் வாழ்க்கை இன்னும் அப்படி ஆகல. நான் தேவனுடைய வழிகளை பின்பற்ற சொல்றேன், ஆனா என்னுடைய வழிகள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல. என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க பிரச்சனையானது இருக்கு? எங்க குறையானது இருக்கு? தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். மிக நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். அவரிடத்துல நீங்கள் எப்படியாக இடத்துல வர வேண்டும், அவருடைய பதில்களை எப்படியாக கைப்பற்ற வேண்டும் என இந்த நபருக்கு தேவன் செய்தார். யாருக்கு பாஸ்டர்? நீங்க சாட்சியிலே பார்க்க போகிற இந்த நபருடைய வாழ்க்கை மாறியது. முற்றிலும் அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, முற்றிலும் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலவிதமான அவமானங்களும் வலிகளும் கடினங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த நபருடைய வாழ்க்கை குறித்து இவர் இந்த சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கை நீங்க இந்த ஒப்பிடுங்க. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்று எப்படியானதாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆனா மிக அருமையான விஷயம் என்ன தெரியுமா? இவருடைய வாழ்க்கை குறித்து இவர் பேசும் பொழுது அந்த வலிகளை, அந்த கடினங்களை அதை அடையாளப்படுத்துகிறார். கடந்த காலமாக எனது முடிந்தது என இனியும் அந்த வாழ்க்கையானதல்ல. தேவன் இவருக்கு கொடுத்த புத்தம் புதிய வாழ்க்கையை பெற்றவராய் தன் கடந்த காலத்தின் வலியை குறித்து பேசுகிறார். ஏன் தெரியுமா? என உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் அவமானத்தையும் தேவன் நீக்க விரும்புகிறார். மிக நிச்சயமாக நீங்கள் அனுமதியானதை கொடுத்தாலே மட்டுமே தேவன் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இவர் வாழ்க்கை எப்படியாக மாறியது? சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகம் எப்படிப்பட்டது என்றால், எனக்கு பின்பாக பார்க்கும்போது ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தலைக்கு மேல கூரை கிடையாது, ஒரு பாலம் தான் தலைக்கு மேல இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது. எங்க அப்பா வருவாரு, குடிச்சிட்டு முழு போதையில வருவாரு, வந்து எங்களை அடிப்பார். பொதுவா காலையில வந்து காஃபி குடிப்போம். இந்த காஃபி எப்படின்னா, ஒரு 100 கிராம் காஃபி நாங்க வாங்குவோம். ஒரு மாதம் முழுவதுக்கும் அந்த 100 கிராம் காபி தூள் தான் நாங்க பயன்படுத்துவோம். ஒரு முழு மாதத்துக்கு நாங்க அந்த காபி தூளை பயன்படுத்திட்டு இருந்தோம். அதாவது முதல்ல நாங்க கொஞ்சம் எடுத்து காபி போடுவார் எங்க அப்பா. அந்த மண்டி இருக்கு இல்லையா, அந்த மண்டியை கொண்டு போய் ஒரு பேப்பர்ல கொட்டி நாங்க இருந்த இடத்து மேல, அந்த கூரை மேல வச்சு அதை மேல் இடத்துல வச்சு காய வைப்பார். காஞ்ச உடனே அந்த காபி தூளை எடுத்து நல்லா இருக்கிற மீதி இருக்கிற காப்பி தூளோட அதை கலந்து, இப்படிதான் நாங்க மாதம் முழுவதும் அந்த காப்பி தூளை காப்பிக்காக பயன்படுத்துவோம். நானும் என்னுடைய சகோதரன் நாங்க வந்து எப்படி
கறி சாப்பிடுவோம். கறி சாப்பிடுற ஒரே நேரம் எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரெயின் ட்ராக்குங்க இருக்கிற இடத்தாண்ட வந்து எங்க அப்பா போவாரு. அங்க போகும்போது சில நேரம் வந்து மக்கள் சில தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அங்க தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த உணவுப் பொருளை வந்து மீதம் உள்ள உணவுப் பொருளை சாப்பிட பூனைங்க வரும். அந்த பூனையை அவர் பார்த்து பூனையை கொண்டுடுவார். அதான் நாங்க கறியா சாப்பிடுவோம். அதுதான் ஒரே வாய்ப்பு. நாங்க அந்த இடத்துல எங்க வீட்டுல கறி சாப்பிடுறோம். ஒரு நாள் நான் ரொம்ப பசியா இருந்தேன். ரொம்ப 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 பசியா இருந்தேன். எங்க வீட்டுல எதுவுமே இல்லை. ஒரு ஃப்ரிட்ஜ் எங்க வீட்டுல இருந்தது. நாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் வெறும் பொருள்களை வைக்கிறதுக்காக. ஆனா அதை வந்து நாங்க எதுக்கு பயன்படுத்த முடியாது. அது கோல்டா இருக்காது. பொருளை பதப்படுத்த முடியாது. அது வேலை செய்யாது. பொருளை வைக்கிறதுக்காக தான் நாங்க வச்சிருந்தோம். ஒரு நாள் நான் அதை ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு நான் அந்த கதவை திறந்த போது அந்த கதவு அப்படியே கழண்டு என் காலில் விழுந்துருச்சு. எனக்கு காலில் வந்து செருப்பு கூட இல்லை. அந்த கதவு காலில் விழுந்து எனக்கு காயம் பட்டு வலியா இருந்தது. அப்ப நான் அங்க பாத்திரத்துல வந்து கொஞ்சம் சாதம் பார்த்தேன். அந்த சாதம் இருந்து 10-15 நாள் இருக்கும். நான் அங்க மேல இருந்த அந்த புழுங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதில் கொஞ்சம் அங்க ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ கொஞ்சம் இருந்தது என்கிட்ட. அதை கலந்து நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன். தண்ணி பார்க்குறேன், தண்ணி இல்லை. ஆனா பாட்டில் அங்க இருந்தது. அதில் தண்ணி மாதிரி பாட்டில் இருந்து நான் தண்ணி நினைச்சாரு. ஆனா உண்மையில அது ப்ளீச். இந்த ப்ளீச் எனக்குள்ள போய் வயிற்றுல எனக்கு கலந்து நான் உண்மையா வியாதிப்பட்ட மருத்துவமனைக்கு ஓடுனேன். அதை சுத்தப்படுத்துறதுக்காக, சரியாகிறதுக்காக 3-4 நாட்கள் நான் அப்படியே மருத்துவமனையில இருந்தேன். என் தந்தை கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன். என் கண் முன்னாடி என் தம்பி சுடப்பட்டான். பலவிதமான சண்டை, வீட்டுல பிரச்சனை, நம்பிக்கை துரோகங்கள், வீட்டுல ஒற்றுமை இல்லை, சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்னேன், நான் தெருவுக்கு போயிட போறேன். நான் தெருவில் போய் தங்க போறேன். இனி என்னால இந்த இடத்துல இங்க இருக்க முடியாது. நான் தெருவில் போய் நின்ன முதல் இடம் வந்து டிஷ்யூக்கு. அங்க ஒரு குளம் இருந்தது. அங்க வந்து நிறைய பேர் அங்க இருப்பாங்க. வீடு இல்லாத எல்லாரும் அங்கதான் குளிப்பாங்க. நானும் அங்கதான் குளிப்பேன். அந்த குளத்துல தான் எல்லாம் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த குளத்துல தான் தண்ணியில தான் குளிக்க வேண்டியதா இருந்தது. சாப்பிடணும்னு சொன்னா ஒரு கெட்ட கனவு மாதிரி தான் அந்த நேரம். மதிய உணவு, இரவு உணவு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லா நேரமும் மக்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் போய் குப்பையில தேடி பார்க்க போவேன். ஏதாவது எனக்கு சாப்பிட கிடைக்குதா அப்படின்னு நான் குப்பையில தேடி பார்ப்பேன். எலிகளோட சண்டை போட்டு தான் நான் சாப்பிடுவேன். எலிங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற குப்பையை நான் அந்த எலியை துரத்திட்டு நான் போய் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுவேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எலும்பும் தோலுமா தான் இருந்தேன். எனக்கு ஊட்டச்சத்தான உணவே கிடையாது. எந்த ஊட்டச்சத்தையும் உடம்புல இல்லை. வெறும் எலும்பும் தோலுமா தான் நான் இருந்தது. எனக்கு நினைவு இருக்கு. என் உடம்பு அப்படிதான் பலவீனமா இருக்கும். என் உடம்புல சதா இருந்துதான் சொல்ற ஒரே இடம் என் உதடுதான். நான் பலமுறை யோசிச்சிருக்கேன், எனக்கு ஒரு குடும்பம் அமையுமா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா, எனக்கு மேஜையில சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குமா, நான் அப்படியா ரெஸ்டாரண்ட் போய் என்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து நான் அங்க சாப்பிட முடியுமா? ஒரு நாள் நான் யூனிவர்சல் ஆலயத்தின் வழியா போயிட்டு இருந்த போது எனக்கு ஞாபகம் இருக்கு, இங்க வந்து 2 துணையாளர்கள் அசிஸ்டன்ஸ் வந்து மக்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நிறுத்தினாங்க அந்த இடத்துல. என் கூட அவர் நின்று பேசினாரு. நான் அவரோட அந்த இடத்துல பேசினேன். அவர் என்னை பார்த்து சொன்னாரு, வா தேவனை தேடு, அவன் வாழ்க்கை கதையை மாத்த விரும்புற. என்கிட்ட அப்போ ஒரு குப்பை பை இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு பல பிரச்சனைங்க இருக்கு, என் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் எனக்கு இருக்கு. அவர் சொன்னார், உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கா? சரி, உங்ககிட்ட இப்ப பேக்ல என்ன இருக்கு? அதாவது அந்த பேக்ல இருக்கிறது தான் உன்னுடைய பிரச்சனை நினைச்சுக்கோ. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ வந்து தேவனிடத்துல கொட்டு, தேவன் கிட்ட அதை எல்லாத்தையும் கொடுத்துரு. அவர் பீடத்தை காமிச்சு என்னை பார்த்து சொன்னார், அதுதான் வாழ்க்கை மாற்றத்தினுடைய இடம் அப்படின்னாரு. நான் பீடத்துக்கிட்ட போனேன். நான் என்னுடைய ஜபத்தை செய்தேன். நான் ஜபம் முடிச்சுட்டு கிளம்பும் போது எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, நான் அந்த பேக் அங்க வச்சுட்டு நான் அந்த பேக்கை திரும்ப எடுக்கணும். அப்போ தேவன் சொன்னார், நீயும் பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துட்ட இல்லையா, அந்த பேக் அங்கேயே வச்சிரு. அசிஸ்டன்ட் என் கூட பேசினார். அவர் என்னை கவனிச்சுக்கிட்டார். நான் திரும்ப வந்த போது எல்லா சூழ்நிலையும் மாறின மாதிரி இருந்தது. அந்த நேரம் அங்க ஒரு பேனர் இருந்தது, வெள்ளிக்கிழமை அங்க இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருந்தது. அவர் அந்த நேரத்துல என்கிட்ட கிதியோனை பத்தி சொன்னார். கிதியோன் ஒரு குகையில வாழ்ந்துட்டு இருந்தார். கிதியோன் வந்து பயம் நிறைஞ்சவரா இருந்தார். வாழ்க்கை அவருக்கு மோசமா இருந்தது. குடும்பத்திலே அவர் தான் மிக தரித்திரமான ஒருத்தர், சிறியவரா இருந்தார். நான் அப்போ நினைச்சேன், இந்த பாஸ்டர் சரியா என்ன பத்தி பேசிட்டு இருக்காரு, எனக்கு கிதியோன்ற பேர் கிடையாது, ஆனா என் வாழ்க்கை இதே மாதிரிதான் இருக்கு. அவர் சொன்னாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுது. நான் போய் அந்த கவர் எடுத்தேன். நான் அந்த கவர் எடுத்த போது எனக்குள்ள அந்த உறுதி வந்தது, தேவன் என்னோட பேசினார் அப்படின்ற உறுதி. இன்னைக்கு நீ ஒரு விதத்துல இங்க வந்திருக்கான, இனி நீ வீடு இல்லாத ஒரு நபர் கிடையாது. இப்போது நான் உன்னோடு இருக்கிறேன். நான் கேன்கள்லாம் விற்க ஆரம்பிச்சேன், இரும்புகளை விற்க ஆரம்பிச்சேன், பேப்பர்களை நான் விற்பனை பண்ண ஆரம்பிச்சேன், மக்களுடைய வீடுகளை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன், குப்பையெல்லாம் கொண்டு போய் நான் வெளியே கூட்டிட்டு வருவேன் எல்லாரும் வீட்டுல இருந்தோம்.
ஏதோ ஒன்று நடக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. நான் பார்த்தேன். ஒரு தடவை ஒரு அம்மாவுடைய வீட்டை நான் சுத்தப்படுத்திட்டு இருந்தேன். அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, பாரு எனக்கு வீடு பின்புறத்துல ஒரு இடம் இருக்கு, நீ அங்கேயும் போயிட்டு இருக்க நான் பாக்குறேன், நீ வந்து அந்த இடத்துல பின்னாடி படுத்துக்கலாம், உனக்கான ஒரு இடம் அங்க இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அந்த இடம் வேணும், நான் உங்களுக்காக அந்த பின்புறத்தை சுத்தப்படுத்தி கொடுக்குறேன், நீங்க என்ன தூங்க அனுமதிப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டாங்க. சொன்னாங்க, சரி நீங்க படுத்துக்கோ. பொது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நேரம் வந்தது. நான் என் அனைத்தோட பீடத்து மேல போனேன். எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு எழுத படிக்க தெரியாது. நான் என் அனைத்தோட போனேன். போதகர் சொன்னார், எல்லாவற்றையும் எடுங்க, பீடத்து மேல அர்ப்பணிங்க, மற்ற எல்லாவற்றையும் தேவன் செய்வார். நான் ஜெபிக்கல, எனக்கு வார்த்தைகளே இல்லை. நான் சொன்ன, ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் யாரு உங்களுக்கு தெரியும். தேவன் என்னோட பேசினார். அவர் சொன்னார், நான் உன்னோட இருக்கேன், இப்போ நான் உன்னோட இருக்கேன். நான் உறுதியை நம்பினேன். ஏன்னா பரிசுத்தாவி அந்த நேரம் எனக்கு உறுதி கொடுத்தார். கண்டிப்பா அவர் என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமா இப்பொழுது மாற்றுவார். நான் இனிமேல வீடு இல்லாதவன் கிடையாது. யாராவது என்னை பார்த்து சொல்லுவாங்க, நான் வீடு இல்லாதவன் இல்ல, நான் வீடு இல்லாதவன் கிடையாது. நான் தேவனுடைய குமாரன். நான் ஒரு சிருஷ்டியா இருந்தேன், படைப்பா இருந்தேன் முன்னாடி. அதாவது என்கிட்ட வந்து நான் முன்னாடி இருந்த என்னுடைய பழைய புகைப்படம் ஒன்று இருக்கு. நான் சொன்ன, இதுதான் எல்லை, இதான் என் கடந்த காலம், பீடதான் என் கடந்த காலத்தின் எல்லை. நான் இனிமேலும் கடந்த காலத்துல வாழல. நான் அவருக்காக ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தினேன். எனக்கு பரிசுத்தாவி தேவை. நான் அந்த பழைய படைப்பா, முன்பு நான் எப்படி இருந்தனோ அப்படிப்பட்ட ஒருத்தனா இனி இருக்கிறது, அந்த பழைய சிருஷ்டியா இருக்கிறத நான் விரும்பல, நான் நிறுத்த போறேன். எனக்கு தேவனுடைய பிரசன்னம் தேவை என போதகர் சொன்னார். அது தேவன் நமக்குள்ளே இருப்பது என்று நான் இந்த நிச்சயத்தை எனக்குள்ள பெற்றுக்கொள்ள விரும்பினேன். அந்த உறுதி, நான் தொடர்ந்து அவரை தேர்ந்து அந்த ஐக்கியத்தை, அந்த உறுதி எனக்குள்ள பெறறதுக்காக நான் மக்கள் நடக்கிற அந்த நடைபாதையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது என் எண்ணம் தேவனோட தொடர்புல இருந்தது. பரிசுத்தாவி என் மேல இறங்கி வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். எனக்குள்ள உறுதி இருந்தது. நான் அழுதை, எனக்கு சந்தோஷமா இருந்தது, நான் சிரிக்க விரும்பினேன். நான் பரிசுத்தாவில் அபிஷேகிக்கப்பட்டேன். பரிசுத்தாவி இல்லாத அந்த சிஷ்யா இருப்பதை நான் நிறுத்திட்டேன். நான் தேவனுடைய குமாரனா மாறினேன். ஏன்னா குமாரன் தான் ஆவிக்குரிய தகப்பனுடைய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு தேவனுக்கு மகிமை. வீடு இல்லாத ஒருவனாய் இருந்த நான், இடம் இல்லை, எங்க தூங்கணும்னு தெரியாது. இன்னைக்கு நான் என்னுடைய வீட்டை கட்டியிருக்கேன், எனக்கு வீடு இருக்கு, நான் என்னுடைய குடும்பத்தை உருவாக்கியிருக்கேன். எனக்கு என் வாழ்க்கையில ஒரு புதிய அடித்தளம் உண்டு. எனக்குன்னு ஒரு சொந்த வியாபாரம் இருக்கு. நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்குற, அப்படியான காரியங்கள் செய்கிற ஒரு வியாபாரம். இன்னைக்கு நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். டென்டல் டெக்னீஷியனா நான் இன்னைக்கு இருக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு கல்வி தகுதி உண்டு. தேவனுக்கு மகிமை. என் மனைவி கிட்ட கூட இதை பகிர்ந்துகிட்டேன். என் மனைவியோட பேசிட்டு இருந்தேன். முன்பு கடந்த காலத்துல நான் எனக்கு ஏதாவது சாப்பிட இருக்குமான்னு சொல்லி நான் ஃப்ரிட்ஜு கதவை திறந்து எனக்கு சாப்பிட இருக்குமான்னு பார்த்த அந்த நேரம், சாப்பாடை எதிர்பார்த்து திறந்த எனக்கு கிடைச்ச பலன், அந்த ஃப்ரிட்ஜு கதவு கழண்டு என் காலில் விழுந்ததுதான். அந்த நிகழ்வு ஒன்று நடந்தது, என் கடந்த காலத்தை எனக்கு நினைவு கொண்டு வந்தது. ஆனா இப்போ நான் திடீர்னு என் ஃப்ரிட்ஜை திறந்த, வீட்டு ஃப்ரிட்ஜை, எக்கச்சக்கமான கறி என் காலில் விழுந்தது. ஏன்னா என்னுடைய ஃப்ரிட்ஜ் அவ்வளவு நிரம்பி இருந்தது, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பேக்கா இருந்தது. தேவனுக்கு மகிமை. எனக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் இப்ப இருக்கு, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வேலை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நிலைமை கொடுத்திருக்காரு. நானும் என் குடும்பத்தார் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். நாங்க அங்க எங்களுக்கான சொந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். 5 அறைகள் கொண்ட ஒரு வீடு, நீச்சல் குளத்தோடு. இன்னைக்கு நான் பீடத்து மேல இருக்கேன். நான் ஒருபோதும் பீடத்தை விட்டு இறங்குறதே கிடையாது. ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியில நான் பீடத்து மேலே ஏறி செல்லுகிறேன். நான் முதல்ல வந்தபோது என் வாழ்க்கை பீடத்து மேல வச்சேன். ஒரு குப்பை பையே கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கை தான் அந்த குப்பை போல இருந்தது. எனக்குன்னு வாழ்க்கையில் ஆன பீடம் என் வாழ்க்கையை மாற்றியது, வாழ்க்கை கதையை மாற்றியது. தோல்வியான ஒருத்தனா வந்து இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் தேவனுடைய மகன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. தேவன்
இதுதான் இந்த இடத்துல விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததை இடத்துல கொடுப்பதை குறித்து மட்டுமே யோசிக்கிறவரா இருக்கிறார். எவனாவது ஒருவன் தன் பிள்ளை தன்னிடத்திலே அப்பத்தை கேட்டால் அப்பத்திற்கு பதிலாக இந்த இடத்துல பாம்பை கொடுப்பானா? மிக நிச்சயமா யோசித்து பாருங்க. நீங்கள் இந்த இடத்தில் யோசித்து பாருங்கள். அப்பத்திற்கு பதிலாக யாராவது ஒரு கல்லை கொடுப்பாரா? இந்த இடத்தில் அவர்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? பைபிள் தெளிவா இதை சொல்கிறது. யார் இந்த இடத்துல ஒரு தகப்பனா இருக்கிறாரோ அந்த தகப்பன் மிக தெளிவா இந்த இடத்துல அறிந்திருக்கிறார் தன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சிறந்ததை இந்த செய்ய வேண்டும் என்று. தேவன் நம்முடைய தகப்பனா இந்த இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டமானது என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் மீது சிறந்தது கிடையாதா? தேவன் தகப்பனாய் உங்கள் ஒவ்வொருவருக்கு சிறந்ததை செய்ய மிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் இந்த இடத்துல என்ன திட்டம் வைத்திருக்கார்? உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பமானது என்ன? நீங்களே தெரிந்து கொள்ள முடிய ஒரு சிறு வீடியோ வழிநடத்துதலை நீங்கள் இதை பாருங்கள். பிள்ளைகளுக்கு செய்ய தெரிகிற ஒரே விஷயம் கேட்பது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருக்கு. ஒருவரிடத்தில் கேட்கிற இந்த பழக்கம் அதிக கடினம் உள்ள வேலை கிடையாது. விசேஷமாக நமக்கு தேவையான ஒன்றை நம்மோடு நெருக்கமா இருப்பவர்களிடத்தில் கேட்பது. உதாரணமாக ஒரு தகப்பனிடத்தில் நாம் கேட்கிற பொழுது பிள்ளைகள் கேட்பதின் பட்டியல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது என்றும் தன்னுடைய பிள்ளைக்கு எது தேவை என்றும். இந்த காரணத்தினால்தான் சில விண்ணப்பங்கள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் போகிறது. ஆனால் சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறது. எந்த தகப்பனுக்கு தான் சந்தோஷம் இருக்காது தன்னுடைய பிள்ளை நல்ல விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது? துரதிருஷ்டவசமாக உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா எந்த அளவுக்கு தன்னுடைய மகன் யோசிக்கிறான்? அதாவது ஒரு தகப்பன் நான் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்பது. உண்மையாகவே தேவனை விட அதிகமாக எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததை கொடுக்க யோசிக்க கூட முடியாது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? 8000 வாக்கு தத்தங்கள் நிறைந்த அவருடைய வார்த்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் சரி, அது தன்னுடைய பிள்ளைக்கென்று வரும்பொழுது தேவன் அதில் கவனம் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. அவருடைய திட்டத்தில் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். தேவனோடு பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவன் உறுதிப்படுத்தின இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு. இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்ல, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். என்ன அழுது அந்த இடத்துல தேவன் இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுனேன். அதன் பிற்பாடு நான் அழறத நிறுத்தினேன். எனக்குள்ள சமாதானம் இருந்தது. அந்த இடத்துல நான் உண்மையாவே நம்பின பாஸ்டர், எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. நான் இனிமேலும் அழல. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள உறுதியை கொடுத்தாரு. முன்பாக நான் அவருடைய மகளா இல்ல, இப்ப நான் அவருடைய மகளா இருக்கேன். இப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய மகளா இருக்க. என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன் எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய தகப்பனை கனப்படுத்தியும் அவர் கனப்படுத்தாமல் இருப்பது சாத்தியமான காரியமா? அவர்களுக்கு பதில் அளிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் தேவனால் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது நிரூபிக்கிறது தேவனுடைய பிள்ளையாய் ஒரு நபர் மாறுவதனுடைய வல்லமையை பெறுவதை பார்க்கிலும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் எதுவுமே அவர்கள் காண முடியாது. இந்த காரணத்தினால் தான் மக்களே, ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்தில் நாங்கள் வேலையான செய்து கொண்டிருக்கிறோம். மன்னித்துக் கொள்ளுங்கள், வேலையானதல்ல, மக்களுக்கு தேவனுடைய வழிநடத்தலில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியமானது ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களுக்கு யாரெல்லாம் அவருடைய வழிகளை நாங்கள் பின்பற்றுகிறவராய் அவருடைய விருப்பத்தை செய்ய தேர்ந்தெடுத்தோமோ எங்கள் வாழ்க்கையில் தேவன் இதை செய்து கொண்டிருக்கிறார். அதி அற்புதமான விதத்திலே இந்த நாள் நீங்க என்னிடத்துல கேட்பீங்கன்னா, அவருடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனாய் என்னுடைய கடினங்கள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், என் வாழ்க்கையை இந்த இடத்துல அழிக்கக்கூடிய எதிர்த்து வரக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்றேன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். இது எல்லாமே என் வாழ்க்கையில இந்த இடத்துல இருக்கு. ஆனா ஒரு பொழுதும் அப்படியான கடினங்களோ பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ என்னை இந்த இடத்துல விழ இந்த இடத்துல தேவன் அனுமதிக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்டதா இருக்கிறது. ஏன்னா தேவன் ஒரு பொழுதும் வாக்களிக்கல. இயேசு ஒரு பொழுதும் ஒரு வார்த்தை சொல்லல, இந்த பூமியில உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு. இந்த பூமியிலே உபத்திரவம் உண்டு என்று தான் அவர் சொன்னார். ஆனால் பலர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவரும் உலகை ஜெயம் கொள்ளுகிறவராய் விதத்தில் இருப்பார்கள். எனவேதான் யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் விதத்தில் திறந்ததாய் நாங்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம். திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை
எல்லா நாட்களிலும் தேவன் விரும்புகிறபடியாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி நடத்துதல். நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாய் பார்க்க உங்களுக்கு இந்த சந்தர்ப்பமானது இந்த உருவாயிருக்கிறதோ, ஆலயத்தினுடைய அட்டவணை என்னவென்று இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ளாத ஒருவராய் இருந்தால் அட்டவணையானதை தெரிந்து கொள்ளுங்கள். பொழுதே ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் வேலையானது என்ன, இந்த ஆலயம் எப்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வெறும் தலைமை சபையில் மட்டுமல்ல, மற்ற கிளை சபைகளும் கூட நீங்க இந்த இடத்துல தெரிந்து கொள்ளும்படி தேவன் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு இந்த இடத்தில் அவருடைய உதவியின் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அட்டவணையை பாருங்கள் எப்பொழுதே. யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மிக நல்லது வார்த்தை. ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் எப்படியா இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தீர்கள். இந்த நேரம் நான் இந்த இடத்துல உங்களோட சேர்ந்து ஜெபிப்பதற்கு முன்பாக மறக்காதீர்கள், இன்னொரு நபருடைய சாட்சியையும் கூட உங்களுக்கான இடத்தை வைத்திருக்கிறேன். மன அழுத்தத்திலே நீங்கள் யார் இடத்தில் இருக்கிறீர்களோ, உதவிக்காய் நீங்கள் யார் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, பதிலானது இல்லாத ஒருவராய் என பல மக்கள் இன்னைக்கு சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை. உங்க எல்லோருக்கும் தேவன் சிறந்ததை கொடுத்தார். ஆனது சிறந்தது உங்க கையில் எண்ணத்தில் இல்லை. ஏன்னா உங்களை குறித்து நீங்களே இடத்துல எப்படி யோசிக்கிறீங்க? இது மிக முக்கியமானது. நீங்க உங்களை எப்படி அந்த இடத்துல பார்க்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை, உங்க வழிகளை நீங்கள் எப்படியா இடத்தில் வாழ்கிறீர்கள்? எது அவசியம்? இந்த நபர் தாழ்வு மனப்பான்மையினால் எதையெல்லாம் இடத்துல இழந்தார்? தேவனுடைய வழிகளை இடத்தில் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இவருடைய சமாதானம், சந்தோஷம், பலன் தேவனால எப்படி இடத்தில் மீட்டு கொடுக்கப்பட்டது என தேவன் தன் செயலை செய்ய முதலாவது உங்களுடைய செயலை எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்கள் படி எடுத்து வைக்கும் பொழுதும் தேவன் அவர் தன் கரத்தை நீட்டி உங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த நபருடைய சாட்சியை பாருங்கள். இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சியிலே இணைந்திருங்கள். விசுவாசத்தோடு உங்களோடு சேர்ந்து நான் இந்த ஜெபத்தை செய்யும்படி தேவன் உங்களுக்கு அதி அற்புதமான பதிலை கொடுக்க. என நாளை மிக முக்கியமான நாளில் நாம் இணைய போகிறோம். மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிரசனத்திலே, தேவனுடைய வீட்டிலே நாம் அவரை கடல் செய்யும்படியாக தேவனுடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள மக்களை விசுவாசத்தில் எங்களுடைய இணையுங்கள். வாரத்தினுடைய முதல் நாளாய் இந்த தேவன் இந்த நமக்கு கொடுத்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இந்த விசுவாசத்தில் இணைய. இந்த சாட்சியை பாருங்கள். சாட்சி பிற்பாடு நாம் ஜெபத்தில் இணையலாம். தேவன் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இந்த வெளிப்படும்படி. என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணம் உடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்கிறேனோ அதில் அர்த்தமே இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்கிறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன்.
எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமா இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினைச்சேன். நான் இறந்துட்டா இப்ப என்ன கடந்து போயிட்டு இருக்கனோ அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இத பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விளக்கி சொன்னதில்லை. ஏன்னா நான் நினைச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேட் எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன், எனக்குள்ள சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துல தான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா, நேர்மையா, விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா நான் ஒரு நாள் தீர்மானிச்சேன், இனிமேல நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் இதை ரொம்ப கவனமா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துல மிகவும் கவனமா இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல என் வாழ்க்கையை மாத்திப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லயும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்க்கை நான் பண்ணும்போது பலமா உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துலையும் ரொம்ப கவனமா கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபரா இல்லை. நான் சோகமா இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு. நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததா செய்யறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அன்னையிலிருந்து நான் இன்னும் அதிகமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலீடு செஞ்சேன். நான் அதிகமா உபவாசம் இருந்தேன், அதிகமா ஜபிச்சேன், நடுராத்திரியில எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமா பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாள்ல தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட முழு பலத்தோட நான் அவரை தேட ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்கு. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்கு. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்கு. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில இல்ல, மன அழுத்தத்துல இல்ல, தற்கொலை எண்ணத்துல இல்ல. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில கிடையாது. நான் உதவியாளரா இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையா மாற்றி இருக்காரு. நான் முன்பிருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384383738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இதுதான் எங்களுடைய விசுவாசம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கைகளில் வைக்கும் பொழுது மிக நிச்சயமாய் தேவனே, இந்த சாட்சிகளில் நாங்கள் இடத்தில் பார்த்தது போல அழிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்தவர்கள் உங்களுடைய வல்லமையினாலே ஆசீர்வாதத்திற்கு திரும்பினார்கள். இந்த தேவனை யார் ஒருவருமே நம்புவார்களோ அவர்களுக்கு உபத்திரவம் இராது என்று நீ சொல்லவில்லை, இருக்கும். ஆனால் அந்த உபத்திரவம் ஒருபொழுதும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருப்பார்கள். இந்த மக்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பதில்களை பார்க்க விரும்புகிறார்களோ, இவர்களை உன் கைகளில் வைக்கிறேன். மிக நிச்சயமாய் நான் இந்த இடத்தில் விரும்புவதில்லை, இவர்கள் இந்த இடத்தில் விரும்புகிறதுனாலே இந்த மக்களுடைய வாழ்க்கை மாறட்டும். தேவி, இவர்களுடைய வழிகள் நடத்தி செல்லப்படட்டும். இவருடைய வாழ்க்கை உன் சித்தத்திலே, உங்களுடைய வல்லமையிலே, உங்களுடைய பலனிலே நிரப்படட்டும். இந்த மக்களுடைய நாளை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வழிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வாரம் முடிந்தது.
நாளை வாரத்தினுடைய முதல் நாளிலே விசுவாசத்திலும் பிரசனத்தில் இணைந்தவராய் எங்கள் வழிகளை உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கான சாட்சியை மாற்ற எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வதிப்பார். நாளை வழி உண்டாக்குங்கள் ஆலயத்திலே உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே